ஹலோ யூஎஸ் நண்பன் நபீஸ், வெல்கம் டு விஜய்ஸ் மீட்டா அண்ட் வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோ நான் காரில் இருந்தால் போடுறேன். வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, சவுண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேப்பில் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 10 யூடியூபர், டாப் மோஸ்ட் யூடியூபர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இர்ஃபான் அப்படின்ற அந்த தம்பி இருக்காப்புல, இர்ஃபான் வியூ. அவருடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூவில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூட ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு, அவங்க கூட சேர்ந்து படத்தில் நடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல. மிகப்பெரிய வளர்ச்சி. ஒரு வாட்டிலாம் ஒரு கார் எடுத்துகிட்டு கலர் பிடிக்கலன்னு திருப்பி ஒரே வாரத்தில் காரை மாற்றினதாக இருக்கலாம். மிகப்பெரிய வீடை வந்து கட்டி அதை வீடியோ போட்டதாக இருக்கலாம். நெப்போலியன் அவர்களை போய் அமெரிக்காவில் போயிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு வந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஈவன் துபாயிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் பேலஸ்லாம் போயிட்டு அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஏதோ அவார்ட்லாம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு நபர் யூடியூபர். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சர்ச்சையில் வந்து அடிக்கடி சிக்கினாப்புல. கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு அப்புறமா ஞாபகம் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்றாச்சு. கேட்டால் இவர் தான் ட்ரைவ் பண்ணதாக வந்து மீடியா சொல்லுது. பட் இவர் இல்லை, வேறு டிரைவர் தான் பண்ணான்னு சொல்லி அந்த கேஸ் அப்படியே இல்லாமல் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மேரேஜ் நடந்துச்சு அவருக்கு. ஸோ இந்த மேரேஜ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த குழந்தை விஷயத்தில் வந்து ஒரு சிக்கலான விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காப்புல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காப்புல. இதில் என்னையா இருக்குது, அவரோட குழந்தை அவர் வந்து ரிவீல் பண்ணுறாரு, இதெல்லாம் ஒரு மேட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆஸ் பர் இந்தியன் லா வந்து பிறக்க போகிற குழந்தை என்ன அப்படின்றத எந்த ஒரு மருத்துவரும் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லக்கூடாது, அதை பெக்க போகிறவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்றது சட்டம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் தெரியணும் அது ஆனா பெண்ணா அப்படின்றது. இந்த சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அமுல்படுத்தப்படலைனாலும் இன்னமும் அந்த சட்டத்துக்கு வந்து வேலிடிட்டி இருக்குது. அதை வந்து அந்த சட்டப்படி வந்து இவங்க சப்போஸ் இந்த டாக்டரோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது இல்லை பெண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சொல்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை ப்ரூவ் செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வந்து இருக்குது. ஸோ இது எத்தனை பேருக்கு இந்தியாவில் இருக்குன்னு தெரியும்னு எனக்கு தெரியல, பட் இது இருக்குது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் ஒருத்தருடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்க குழந்தை பெற்றுக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய குழந்தை என்ன குழந்தையாக இருக்கணும், என்னமா இருக்கும் அப்படின்றது ஒரு ஆர்வம் தானே தெரிஞ்சுக்கிறதுல. இதில் என்ன தப்புன்னு நினைக்கலாம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து மேபி பொன் குழந்தை வேணும்னு நினைக்கலாம், அம்மாவுக்கு வந்து பையன் வேணும்னு நினைக்கலாம். சரி, ஒரு ஆர்வத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான கிஃப்ட்டோ இல்லை தொட்டியோ இல்லை மற்ற விஷயங்களோ வந்து செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கான சான்ஸாக வந்து குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறது வந்து வாஸ்தவமான ஒன்று. பட் ஏன் இந்த சட்டம் வந்தது அப்படின்றது இர்ஃபான் போன்ற படித்த நபர்களுக்கே தெரியல, இதை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து எங்கே என்னன்னு சொல்கிறது, அதுதான் இங்கே பிரச்சனை. சரி, இது வந்து இர்ஃபான் வந்து இந்தியாவில் ரிலீவ் பண்ணாருன்னு கேட்டிங்களா, அதான் கிடையாது. அவர் துபாய்க்கு அவருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துட்டாப்புல. ஸோ பொண்டாட்டி இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மெடிக்கல் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து இந்த குழந்தை தான் ஆனோ பெண்ணோ, ஓகே, நான் அது இந்த இடத்துல ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் அவரோட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு. இந்த மாதிரி இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிவீல் பண்ணுறாப்புல. இப்போ அந்த குழந்தை ஸ்கேன் மொமெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணுறாப்புல. சரி, இங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஸோ இதை இன்னொரு பார்ட்டி மாதிரி வந்து இந்தியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணி ஒரு பலூன்லாம் வச்சு உடச்சி இதில் வந்து எந்த வரப்போகுது மெஜாரிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கேம் மாதிரி செட்டப் பண்ணி அதை வந்து நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவருடைய பர்சனல் விஷயம் தானே, இதை ஏன் அவர் வீடியோவில் போடுறாரு அப்படின்னு. வீடியோவில் போடுறது ஒரு சைடு, ஆனால் நீங்கள் பர்சனல் விஷயத்தை வந்து சந்தோஷத்துக்காக மட்டும் வீடியோவில் போட்டீங்க அப்படின்னா அது வேறு விஷயம். இதில் அவருக்கு ரெவன்யூ இருக்குது. இப்போ துபாய்க்கு வர்றாரு, அதில் ஒரு 2 வீடியோ போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து மக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க, அதனால வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறாரு. ஸோ இது இவர் மட்டும் நம்ம குறை சொல்லணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவர் மட்டும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தை நான் 4 பேர் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்ச ஒரு விஷயமா வந்து அவர் நினச்சி செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்னொருத்தரோட பர்சனலுக்குள்ளே தான் நம்ம வந்து அதிகமாக நுழைக்கிறோம் அப்படின்றத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் வீட்டில் என்ன நடக்குது, அவன் வந்து ஒழுங்காக இருக்கானா இல்லையா, முன்னாடியே பார்த்துக்கிறானா பார்த்துக்கலையா, அவன் வீட்டில் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, மாமியார் மருமக சண்டை இருக்கா இல்லையா, இதை வந்து வீடியோ எடுத்து போட்டால் அதுக்கு தான் வியூஸ் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வீடியோ போடுறவங்க கிடையாது. அந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குற என்கரேஜ் பண்ணி பார்க்குற நம்மளை மாதிரி பப்ளிக்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணாலும் நான் சில யூடியூப் சேனல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கும்ல, அது நான் என்ன மாதிரியான சேனலில் பார்க்குறேன்றது தான் வந்து இங்கே புரிதலோட நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குற பப்ளிக் இருக்கிறனால தான் இந்த மாதிரி தன்னுடைய பர்சனலை கூட எடுத்து அவங்க வந்து வீடியோவாக போடுறாங்க. சரி, இப்போ இவர் போட்டுட்டார், இதனால என்னப்பா பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இந்த ஒரு சட்டம்னு ஒன்று நான் சொன்னல, அது வந்து ஏன் வந்துச்சுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம 2024 இருக்கோம் அப்படின்றனால இந்த கள்ளிப்பால் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரும் மறந்துடக்கூடாது. கருத்தமான ஒரு படம் வந்துச்சு, ஓகேங்களா? கருத்தமான ஒரு படம்
பாரதிராஜா எடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவாங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தை மிக மிக அதிகமாக கொல்லப்படுது பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைன்னா கல்யாணம் பண்ணணும், வரதட்சணை கொடுக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு 1008 கஷ்டங்கள் இருக்கனால அடுத்தடுத்து பெண் குழந்தை, அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ஓகேன்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஒரு சில வீட்டிலாம் பொம்பளை பிள்ளையே பறக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க, அந்தளவுக்கு மூட நம்பிக்கையோட இருந்தாங்க. சில பேர் வீட்டு ஓகே ஒன்று வந்துருச்சா பரவாயில்லப்பா, 2வது 3வது 4வதுன்னு போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, சின்ன வயசுலேயே கள்ளிப்பாலை ஊற்றி கொன்ற பழக்க வழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இன்னமும் ஒரு சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தெரியாமல் எங்கேயோ. ஓகேங்களா? ஸோ அது எங்கே நடக்குது நமக்கு ப்ரூஃப் இல்லாமல் சொல்ல முடியாது. ஸோ அப்படி அந்த அளவுக்கு இன்னமும் மக்கள் வந்து பாவர்ட்டி லைனில் இருக்கிறாங்க, புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. பெண் குழந்தை பிறந்தா வீட்டுக்கு ஆகாதுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தா சரியாக இருக்காது, இந்த நேரத்தில் இந்த ஆம்பளை குழந்தை பிறந்தா அந்த வீட்டுக்கு நல்லா இருக்காது, அப்பாவுக்கு கண்டோம் அம்மாவுக்கு கண்டோம், இல்லைனா மாமனார் மாமியார் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ரீசன் வந்துச்சுன்னா உடனே அந்த சிசுவை வந்து கொண்டு வருது. என்ன குழந்தை என்ன போனால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி இர்ஃபான் பண்ணுற இந்த விஷயத்தை நாளைக்கு எல்லாரும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவரோட வீடியோஸ் அவர் வந்து மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கனால ஏதோ வீடியோ போட்டோம்னா இப்போ என் சேனலில் வெறும் 1000 பேர் உட்காந்து பார்ப்பீங்க, இல்லை 2000 பேர் பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அது கூட விஜய் பற்றி போட்டால் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போடுறோம் அப்படின்னா அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் நான் போட வேண்டிய கடமை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன், எத்தனை பேர் பார்த்தாலும் சரி. அப்போ அவருடைய சேனலில் அந்த அளவுக்கு மக்கள் பார்க்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்போ நம்மளுடைய குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறமா அவர் பண்ண வீடியோவில் கூட வந்து எந்த குழந்தை இருக்க போதுன்ற மாதிரி ஏதோ கேம் மாதிரி பண்ணாலுமே தன்னுடைய குழந்தை என்ன குழந்தை அப்படின்றத வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டது வந்து துபாயில் தான் தெரிஞ்சுக்கிட்டாப்புல. ஸோ இங்கே வந்து அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வசதி படைத்தவர்கள் நிறையா பேர் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் இருந்தாலும் சட்டப்படி இந்தியாவில் உடனே துபாய் கிளம்பி வந்துடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ தெரிஞ்சுட்டு போய் அப்போ இந்தியாவில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கலாம். இங்கே செய்ய முடியாது, இங்கே வந்து அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இங்கே தெரிஞ்சுக்கலாம், பட் இங்கே வந்து அழிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன நைட்டு ஃப்ளைட்டு ஏன்னா 2-3 மணி நேரத்தில் துபாய் வந்து இறங்க போகிறாங்க, காலையில் அப்பாயின்மெண்ட் முடிச்சு சாயந்தரம் திருப்பி வந்து இந்தியாவுக்கு போயிடுவாங்க, அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அப்போ இதை ஏன் வந்து இர்ஃபான் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு மன கஷ்டம் தான். ஏன்னா அவரை போன்ற படித்தவர், அவர் மனைவியும் படித்தவர், அவரும் படித்தவர். இதை வெளியில் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதை சொல்லும் போது நான் எவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அப்போ எவ்வளோ பேருக்கான ஒரு தப்பான ஒரு வழியை வந்து நம்ம காட்டுறோம் அப்படின்ற எந்த ஒரு புரிதலுமே இல்லை. எல்லாமே காசு 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 மட்டும்தான். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையே. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வைரலாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்தாலும் இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா இதே மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஒன்று வந்துச்சு நயன்தாரா கூட, அவங்க மேலேயும் சும்மா ஏதோ ஒரு அறிக்கை மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பணம் படைத்தவர்கள் எல்லாமே பண்ணிக்கலாம், அவர்களுக்கு வெறும் வார்னிங் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படின்னா நம்ம ஒன்றும் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட வந்து வேதாந்த் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஃபேமிலியோட பையன் 2 பேரை கொண்டுட்டாங்க 17 வயசு தண்ணி போட்டு. அவனுக்கு என்ன மிஞ்சி போனால் என்ன இம்போசிஷன் கொடுத்தாங்க, அப்புறம் வேறு என்னமோ கொடுத்தாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து தண்டனையா. ஸோ இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே வந்து சீரியஸ்னஸ் கம்மியாக வந்து எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இர்ஃபான் விஷயத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. உண்மையாலுமே இதை அவங்க சீரியஸாக எடுத்து இது மிகப்பெரிய இது வந்து கிரைம் தான் ஆக்சுவலி, இதை வந்து செஞ்சிடக்கூடாது, செஞ்சுட்டார். பட் இதற்கான தண்டனை வழங்குவாங்களா மாட்டாங்களா, இல்லை வெறும் ஃபைனை விட்டு போட்டு பண்ணுவாங்களா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. பட் வாட் எவர் இர்ஃபான் செய்த போன்ற அதாவது அறிவில்லாத மாதிரி செயல்களை எந்த யூடியூபரும் செய்ய வேண்டாம் அப்படின்றத மட்டும் இந்த யூடியூப் வழியாக நான் கேட்டுக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் யுவர் டேக் கேர், பை.